நமஸ்காரம். நம்ம சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பானகம். ஸோ கோகனட் மில்க் பானகம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி த்ரீ, அதாவது ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க், தேர்ட் மில்க் மூணுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன தேங்காயில 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா 3 பாலுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தேங்காய் பாலை இதில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ். இது நீங்கள் ஃபுட் கிரேட் ரோஸாக வாங்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஆற்றுக்கு பெருமாளுக்கு பூ வாங்குவீங்க இல்லையா? ஸோ அவள்கிட்டயே நீங்கள் ஃபுட் கிரேட் ரோஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவளே வாங்கி தருவா. ஒன்றும் இல்லை, அதில் இந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணணும். நல்லா 3 to 4 times அது தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் பனக்கல்கண்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பானகம் இந்த சம்மர் டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லது. இது மெயினாக யார் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ரொம்ப வீக்காக இருக்கிறவா, அதாவது இப்போதான் யூ ஹாவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் சம் டிசீஸ். இப்போ ஃபீவர் போச்சு, ஒரு வைரல் ஃபீவர் போச்சு, பாடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், இட் நீட்ஸ் சம் எனர்ஜி, இட் நீட்ஸ் சம் ரீஜெனரேஷன். அதாவது ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது. இப்போ இந்த வெயிலில் சில பேர் நிறைய பேர் சொல்லுவா, ஐயோ எப்பவுமே எனக்கு டயர்டாகவே இருக்குது, என்னால் முடியறதே இல்லை அப்படின்வா. எக்ஸாம்பிள் மீ, நான் கான்ஸ்டன்ட்டாகவே எக்ஸாஸ்டடாக இருப்பேன். ஸோ என்ன மாதிரி பர்சன்ஸ், என்ன மாதிரி பீப்புள், அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவா, ரொம்ப முடியாமல் இருக்கிறவா, ரொம்ப ஆனால் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா இமீடியட்லி யூ காட்டன் ஃப்ரம், அதாவது ஒரு ஃபீவர் முடிஞ்சு போய் இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் வந்துட்டு போயிருக்கு அண்ட் யோர் பாடி நீட்ஸ் சம் எனர்ஜி, சம் ரீஜெனரேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பானகம் பண்ணி சாப்பிடலாம். கோகனட் மில்க் இஸ் ஹெவி இன் நேச்சர். ஸோ லகு அப்படின்னு சொல்லுவா ஆயுர்வேதால. கோகனட் மில்க் இன் ஜென்ரல் இட் இஸ் வெரி ஹெவி. ஸோ வென் கேன் யூ கன்சியூம் அப்படின்னா 1 o'clock, அதாவது மார்னிங் நீங்கள் எழுந்ததுலேருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள யூ ஹாவ் டு கன்சியூம் திஸ் பானகம். அண்ட் எம்டி ஸ்டமக் வேணும்லாம் இல்லை, யூ கேன் கன்சியூம் எனி டைம் யூ வாண்ட், ப்ரிஃபரபிளி ஆஃப்டர் லஞ்ச். இப்போ 12 o'clock நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படின்னா ஒரு 1 o'clock நீங்கள் இது கன்சியூம் பண்ணலாம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 glass அந்த மாதிரி குடிக்கலாம். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். உங்கள் பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் ஹெவி ஹேர் லாஸ், முடி கொட்டுறது, வீடு ஃபுல்லாக முடியாக இருக்குது, அண்ட் பிரிட்டில் ஹேர், முடி இப்படி எடுத்து டக்குன்னு இப்படி உடச்சாலே உடஞ்சிரும், அப்படியே முடி சும்மா இப்படி பண்ணாலே உடஞ்சி வந்துடும். எனக்குமே ஐம் ஃபேஸிங் சிவியர் ஹேர் லாஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த பானகம் இஸ் வெரி வெரி ஹெல்தி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி 3 பாலையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க், தேர்ட் மில்க் மூணுமே கம்பைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபுட் கிரேட் ரோஸ் பெட்டல்ஸ். இதை நல்ல இப்படி கையிலேயே இப்படி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வாட்டர் விட்டு இதை கையிலேயே இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அந்த குட்டாணி, அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவா, இந்த பெசில் இருக்கு இல்லையா, அதை இப்படி டொக்குன்னு பண்ணுவோமே, அதில் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இந்த ரோஸ் ஜூஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் கூட ஓகே. இது இன்கேஸ் நீங்கள் ஃபுட் கிரேட் ரோஸ்லாம் கிடைக்கல, இதெல்லாம் முடியல அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது ஜஸ்ட் போட்டால் ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸும் இறங்கினா ரொம்ப நல்லது, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது நல்ல பிங்க் கலர் வாட்டர் வந்துடுது. நம்ம தண்ணியில் பிங்க் கலர் வாட்டர் தெரியுது பாருங்க. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் பாருங்க, அது இந்த பிங்க் கலர் தெரியும். ஸோ நான் இந்த ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் இருந்தால் போதும். இந்த கடையில் வாங்க ரோஸ் எசன்ஸ் மட்டும் வேண்டாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனக்கல்கண்டு. நான் ஸ்வீட்னஸ்க்கு பனக்கல்கண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். ஸோ போதும், இவ்வளோ போட்டால் போதும். ஒருவேளை நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இது நல்லா கலந்தாயிடுது. ஆல்ரெடி தேங்காய் பாலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக பனக்கல்கண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸ்வீட்டாக குடிக்கிறது தான் நல்லது இது. ஸோ நீங்கள் இன்கேஸ் இப்போது என்னைக்காவது நாள் துவாதசி நீங்கள் வீட்டில் திருக்கணவல் பண்ணுவேன், பாயசம் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் கூட பண்ணலாம். நம்ம துவாதசி எனக்கு என்ன பண்ணுவோம், டைரெக்டாக லஞ்ச் சாப்பிடுவோம். ஸோ டைரெக்டாக ஹெவி லஞ்சாக இருக்கும். அது சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு பானகம் பண்ணி சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தேன்னா ஃபுல் எனர்ஜி வந்துடும். ஸோ ரொம்பவே ஹெல்தியான, ரொம்ப நியூட்ரிஷன் ரிச் பானகம் இது. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறது சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.